எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. இன்னைக்கு நம்ம Realme X ஓட அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க பார்க்கலாம், இதுதான் நமக்கு Realme X ஓட பாக்ஸ். நாங்க Flipkartல இருந்து தான் வாங்கினோம். எந்த விதமான ரிவ்யூ நோட்டும் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ இப்போ நம்ம பாக்ஸே பார்க்கலாம். ஒரு டிபிக்கல் Realme பேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு Flipkart ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு ஒரு சீல்டான பேக்கேஜ் தான். ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எம்ஆர்பி 18,000 rupees அப்படின்னு போட்டிருக்காங்க. நாங்கள் வாங்கினது 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் தான். உங்களுக்கு Flipkartல 17,000 rupees தான் நமக்கு கிடைக்குது. ஸோ பின்னாடி நீங்க பார்க்கலாம், நமக்கு ஷேர் வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன்ஸ் எல்லாம் நமக்கு இந்தியாவில் தான் தயாரிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு 17,000 rupees ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரைஸ்க்கு பாப்அப் ஆம்லெட் டிஸ்பிளேலாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக இப்போ பார்க்கலாம். ஹே, வெல்கம் டு ரியல்மி ஃபேமிலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ பாக்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பயும் கேஸ் எல்லாமே தான் இருக்கும். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா நமக்கு கேஸ் அப்புறம் சில இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ரெண்டு புக்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு புக்லெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த புக்லெட் நீங்க ஒரு வாரண்டி இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். நீங்க படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம். நான் அந்த புக்லெட் படிக்க போறது இல்லை. ஸோ அதை நம்ம பக்கத்தில் வச்சிடலாம். ஒரு குயிக் கைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாரண்டி இன்ஃபர்மேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் சூப்பராக பேக்கிங்கும் பண்ணியிருக்காங்க. வேற லெவலான கேஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப ப்ரீமியமா இருக்கு. கண்டிப்பாக நான் ரியல்மிக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் சொல்லுவேன். பிடிச்ச உடனே தெரியுது. கேஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. பார்க்கிறதுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு. பிளஸ் குவாலிட்டி வைஸ் கூட பார்த்தீங்கன்னா கேஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க இன்னொரு கேஸ் வாங்கவே தேவையில்ல. இந்த கேஸை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு Realme X பாக்ஸ்ல இருக்கு. ஸோ பின்னாடி நமக்கு காட்டுறாங்க. ரெண்டு நானோ சிம் மட்டும் தான் போட முடியும். இதுல மெமரி கார்டு ஸ்லாட் இல்ல. அந்த கவலை நமக்கு கண்டிப்பா இருக்காது. ஏன்னா 128GB ஆஃப் ஸ்டோரேஜ் நமக்கு கொடுக்குறாங்க 4GB ரேம்க்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நம்ம பிரிச்சிடலாம். நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒயிட் கலர் நமக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ Realme பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு அப்படியே Realme 3 Pro மாதிரியே இருக்கு. ஆனா ஃபீலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இதுல சூப்பரான குவாலிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ள ஒரு 20 வாட் VOC சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது Realme 3 Pro நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனா Realme 3 Pro மைக்ரோ USB தான் கொடுத்தாங்க. ஆனா இதுல USB Type-C நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம போனையே பார்க்கலாம். பார்க்கறதுக்கு Realme 3 Pro மாதிரியே இருந்தா கூட இதுல ரொம்ப சூப்பரான ஒரு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிடிச்ச உடனே தெரியுது. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. நான் கூட பிளாஸ்டிக் அப்படின்னா என்னடா கிளாஸ் யூஸ் பண்ணல, நமக்கு பிரீமியம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா குவாலிட்டி நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். சூப்பரா இருக்கு குவாலிட்டி. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கேஸ் கூட நமக்கு ரொம்ப சூப்பரான கேஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ரியல்மிக்கு 100 மார்க்ஸ் தந்தே. பில் குவாலிட்டியும் நல்லா பண்ணியிருக்காங்க. பிளஸ் பார்த்தீங்கன்னா கேஸும் சூப்பரான கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பூட் இந்த ரியல்மி ஃபோனுக்கு இப்போ தருவோம். ஸோ நமக்கு ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் கொடுத்துச்சு. நான் ஃபோனை போய் செட் பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ள நம்ம ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு 6.53 inch சாம்சங் AMOLED டிஸ்பிளே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு பாப்அப் கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் 16 மெகாபிக்சல் கேமரா இருக்குது. ப்ளஸ் இதில் ஒரு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. Snapdragon 710 சிப்செட் இருக்குது. 4GB RAM 6GB RAM இருக்குது. நமக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 128GB ஸ்டோரேஜ் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ நமக்கு எந்த விதமான நாட்ச் எதுவுமே நமக்கு கொடுக்கவே இல்லை. பேக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு Realme பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நாங்கள் வாங்கினது ப்ளூ கலர் தான். ஸோ இது ஒரு பிளாஸ்டிக் பேக் தான். ஆனால் நம்மளுக்கு சூப்பரான குவாலிட்டி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி பிளஸ் ஒரு 48 மெகாபிக்சல் கேமரா இருக்கு. அப்புறம் ஒரு 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் பிளஸ் நமக்கு ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி இதை தவிர பார்த்தீங்கன்னா நமக்கு வேற எதுவுமே இல்லை. கீழே ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்கு. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் USB Type-C கொடுத்துருக்காங்க. பிளஸ் நமக்கு ஒரே ஒரு ஸ்பீக்கர் கிரில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டிப்பா டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்கு. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு டால்பி அட்மோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் இருக்கு. அப்புறம் அந்த பாப்அப் கேமராக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே வேற எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன். அதை தவிர நமக்கு வேற எதுவுமே இல்லை. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ட்ரேல நீங்கள் ரெண்டே நானோ சிம் மட்டும் தான் போட்டுக்க முடியும். உங்களால் மைக்ரோ SD கார்டு போட்டுக்க முடியாது. அப்புறம் ஒரு கலர் பண்ண ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கலர் ரொம்ப சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக நம்ம ரியல்மிக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் சொல்லி ஆகணும். ஸோ இப்போ இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. நான் ஃபோனை செட் பண்ணியாச்சு. ஸோ ஃபோனோட சாஃப்ட்வேர் ஓவர்வியூ பார்க்கலாம். இதுல நமக்கு டிபிக்கலான கலர் OS தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க Realme 1, Realme 2 Pro அப்புறம் Realme 3 Pro யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நமக்கு அதே கலர் OS தான் இதுலயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அபவுட் ஃபோன் போய் பார்க்கலாம். ஸோ அபவுட் ஃபோனில் போய் பார்த்தோம்னா நமக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் லேட்டஸ்டான 9 தான் கொடுத்துருக்காங்க. Realme 3 Pro ஏற்கனவே ஆண்ட்ராய்டு Q பேட்டா வந்துருச்சு. ஸோ இதுக்கும் கூடி சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். கலர் OS 6 தான் நமக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ நமக்கு கலர் OSல இருக்க எக்கச்சக்கமான ஃபீச்சர் இதுல இருக்கு. ஸோ கலர்
கலர் வாய்ஸ் ஃபீச்சர்ஸை பற்றி ஏற்கனவே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். ஸோ நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா 120 GB ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். இதில் வந்து நம்மளுக்கு ஒரு 3765 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஊக் சார்ஜிங் டெக்னாலஜி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நமக்கு வந்து டிப்பிக்கலாக எல்லாமே ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிசி டிமிங்கும் நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசி டிமிங் ஆஃப் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், அந்த ஃப்ளிக்கர் வந்து நமக்கு தெரியும். ஆனால் டிசி டிமிங் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளிக்கர் வந்து தெரியாது. கண்டிப்பாக ஒரு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லி ஆகணும். ப்ளஸ் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயோட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், நமக்கு வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. ஆனால் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருந்தாலும் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல வந்து நம்மளுக்கு இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியாது. அவங்க கொடுத்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே மட்டும் தான் நம்மளால வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரே வந்து பார்ப்போம். நீங்க பார்க்கலாம், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப ஃபாஸ்டா கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்லா அக்யூரேட்டாகவும் நமக்கு வந்து ஸ்கேன் வந்து அதே சமயத்தில் சூப்பராக கூட இருக்கு. ஸோ கண்டிப்பா எந்த பிரச்சனையும் இல்லை. ரியல்மிக்கு வந்து ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து சொல்லி ஆகணும். ஒரு நல்ல குவாலிட்டி நமக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து பாப்அப் கேமரா வெளில வந்து அந்த ஃபேஸ் அன்லாக் பண்ணும். ஸோ கண்டிப்பாக ஃபேஸ் அன்லாக் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம கேமராஸை வந்து பார்ப்போம். பின்னாடி வந்து ஒரு 48 மெகா பிக்சல் அப்புறம் 5 மெகா பிக்சல் கேமரா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 16 மெகா பிக்சல் பாப்அப் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாப்அப் கேமராக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபால் டிடெக்ஷனோட இருக்குது. ஸோ ஃபோன் வந்து நீங்கள் கீழே போட்டிங்கன்னா உடனே வந்து பாப்அப் கேமரா வந்து நமக்கு கீழே வந்து போயிடும். இதில் வந்து நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து இல்லை, ஆனால் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 4K 30 FPS உங்களால் வந்து வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸ்லோ மோஷன் இருக்கு, டைம் லேப்ஸ் இருக்கு, பேனரோமா மோட் இருக்கு, நைட் ஸ்கேப் மோட் இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து 2 டேஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பிக்சர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சாம்பிள் பிக்சர்ஸ் எல்லாமே பாருங்க. பிக்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சில டைம்ல மட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் அண்டர் எக்ஸ்போஸ் ஆகுதோ அப்படின்னு நினைக்கிறேன். செல்ஃபி கேமரா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஓகேவா இருக்கு. ஸோ இந்த ஸ்கை பிக்சர்ஸ் எடுக்கும்போது மட்டும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பிக்சர்ஸ் வந்து அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வருது அப்படின்னு தான் சொல்லுவோம். நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வந்து கேமரா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். செல்ஃபி கேமரா வந்து ஓகேவா இருந்தாலும் பேக் கேமரா வந்து சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. திருப்பியும் பார்த்தீங்கன்னா ரியல்மியில் வந்து கண்டிப்பா கொஞ்சம் கலர் சேச்சுரேஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அவங்க கேமரால வந்து எப்பவுமே கொஞ்சம் கலர் சேச்சுரேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுல கூட கொஞ்சம் கலர் சேச்சுரேஷன் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபோன் வந்து எந்த ஃபோனோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஃபோனுக்கு நிறைய கமெண்ட் வருதோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனோட நாங்கள் வந்து கம்பேர் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோக்கு தான் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, பிடிக்கிறா லைக் பண்ணுங்க, ஏதாச்சும் கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் மறக்காம நம்ம கீதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.